பெரியாரை கொள்கை தலைவராக வைக்கும்போதே நினச்சோம் இப்படிலாம் நடக்குன்ட்டு. வயசு 50, கல்யாண வாழ்க்கை 25 வருஷம், 20 வயசுக்கு மேலே ஒரு பையன். கல்யாண வாழ்க்கை விவாகரத்து பிரச்சனைன்ட்டு ஒரு 5-6 வருடமாக, ஒரு கட்சி தலைவராக ஒரு 3 வருடம். இப்படி நான் தான் மாற்று, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் தான் போட்டி அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தன்னுடன் வரும் நடிகைக்கு கல்யாணம் ஆகலை. அவரை கூப்பிட்டுக்கிட்டு பொது வெளியில் ஒரே காரில் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு புத்தரங்க என்ன பெரியாரை சரியாக தான் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் உங்களை பின்தொடர்கிற ஓட்டு கூட இல்லாத, உங்கள் கட்சி துண்டு வாங்கிறதுக்கு காசு கூட இல்லாத, கடன் வாங்கி அந்த துண்டை வாங்கி போட்டுக்கிட்டு உங்களை பார்க்க வரானுங்க பார்த்தியா, அந்த தற்குறிங்க அவனுங்க புரிஞ்சுக்கணும். இதை உடனே நான் சீமானுக்கிட்ட போவீங்க, சீமான் விஜயலட்சுமி ஆன்ட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. எப்படியும் அன்னைக்கு அவங்க 2 பேரும் திருமணம் செய்யலை, காதலிச்சாங்க. அண்ணன் சீமான் அரசியல் சிறை பிரச்சனை நான் போனார். நாம் நடிகை கர்நாடகாவில் உச்சத்தில் இருக்கிறோம், நம்ம ஒரு போலீஸு கேஸுன்னு போகிறோம், பின்னாடி போகக்கூடாதுன்ட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அதை சில அன்னாரி வேலையை அடப்பு எடுக்கிறவங்களும் கொத்தடிமைகளும் 200 ரூபாய் ஊப்பிகளும் காசு பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை பெருசாக்கி அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு எதிர்த்தாப்பில் பேச வச்சாருங்க. அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. ஒரு மனிதனுக்கு முதல்ல ஒழுக்கம் வேணும். அது என்ன மாதிரியோ இல்லை சாதாரண ஒரு மனிதனுக்கு அது மாறினாலும் அது பெருசாக தெரிஞ்சிக்காது. ஆனால் நான் தான் மாற்றுன வந்து ஒரு கட்சியை தொடங்கி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் திமுக அதிமுக செய்யாத நான் தான் செய்வேன் அப்படின்ட்டு வந்த ஒரு தலைவன் அதை பின்பற்றி இருக்கணும். அதை பின்பற்றலை இந்த நடிகர் தாவேகாவின் தலைவர் விஜய். அதற்கு இந்த மக்கள் 2026 பாடம் புகட்டணும். விஜய் எந்த விதத்திலையும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு துளி மாற்று கூட இல்லை அப்படின்றது ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். பின்தொடர்கிற நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க யார் மாற்றுன்ட்டு. மாறுவோம் மாற்றுவோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று.